காவல் நிலையம் முன்பு தங்கையின் அதிர்ச்சி செயல். உங்களால நினைச்சிருந்தாங்க 3 ஜீப்பு நின்றுச்சுங்க சார். அந்த 3 ஜீப்ல ஏதோ ஒரு ஜீப்ல ஏற்றி அந்த உயிரை காப்பாற்றுன்னு நினைச்சா அவங்க காப்பாற்றிருக்காங்க. பரபரப்பு சம்பவத்தில் பின்னணி என்ன? என் தங்கச்சி 2வது தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, கீர்த்திகா. அவங்களோட கனவே வேற. அவங்க இப்போ இது மாதிரி பொய் கேஸ் போட்டதுனால அவங்க உயிரே இப்போ விட்டுட்டாங்க. இது இன்னுமே அந்த மாதிரி பொய் கேஸ் போடாதீங்க. எந்த ஒரு குடும்பத்துலேயும் இந்த மாதிரி எந்த ஒரு போலீஸும் எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி விளையாடாதீங்க. தஞ்சை அடுத்த நடுக்காவேரி அரசமர தெருவுல தினேஷ் என்பவர் வசிச்சுட்டு வராரு. நேற்று காலை நடுக்காவேரி காவல் நிலையத்துல வந்த காவல்துறையினர் தினேஷ குற்ற வழக்கு தொடர்பா விசாரணைக்கு அழைத்துட்டு போறதா காவல் நிலையம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தினேஷுடைய சகோதரிகள் 2 பேருமே நடுக்காவேரி காவல் நிலையம் சென்று விவரம் கேட்டிருக்காங்க. இவங்கள கிருத்திகா பிடெக் பொறியியல் பட்டதாரி, காவல் ஆய்வாளர் 2 பேரையுமே தரக்குறைவா பேசினதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சகோதரிகள் 2 பேருமே காவல் நிலையம் முன்பு விபரீத முடிவை எடுக்க முயற்சியுமே பண்ணிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த சகோதரிகள் 2 பேரையுமே மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. இந்த நிலையில கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்திருக்காங்க. கீர்த்திகா உயிரிழந்த சம்பவத்தால உறவினர்கள் எல்லாருமே தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னாடி திரண்டிருக்காங்க. இதனாலேயே பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பிற்கு ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டிருக்காங்க.